செல்லம்மா. நாங்க 2 பேரும் கேட்டது கேட்காத மாதிரி போயிடுவோம். அம்மா, என்ற அம்மா. அப்ப எனக்கு 17 வயசு. ஏனோ தெரியல, அன்றைக்கு எனக்கு தலைவலி. அம்மா, அப்பா, தங்கச்சி 3 பேரும் வழக்கமா சனிக்கிழமை போற மாதிரி சிவ கோயிலுக்கு விளக்கிட்டு போனவே அப்படியே நான் போனவே. ஒரு மணித்தியாலத்துக்குள்ள பக்கத்து வீட்டு மாமா கத்தி கொண்டு வந்தார். கங்கா, கங்கா, அங்க சிவகோயில் பக்கம் மாமி போதல்ல, அந்த பக்கமா போயிருக்கிறான். அந்த கதை கேட்ட நொடியே நான் ஓடினேன். மூச்சு வாங்க ஓடினேன். நான் எங்க போறேன்னு தெரியாமலே இந்த கால சிவகோயில் பக்கம் ஓடினது. அந்த ஓடுற நேரத்துக்குள்ள ஏனோ தெரியல, தங்கச்சியோட விளையாடினது, சின்ன அப்பா கையை பிடிச்சு கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி கொண்டு போனது, அம்மா அந்த மடியில படுத்தது, விளையாடிக்கு வந்த அப்புறம் அம்மா காயத்துக்கு கட்டு போட்டது, இப்படியான நினைவுகள்லாம் தலைக்குள்ளால் ஓடினது. ரத்தம், எங்க பார்த்தாலும் ரத்தம். ஐயோ ஐயோ கதற குரல். எங்க என் அம்மா அப்பாங்க, எங்க என் தங்கச்சியாங்க. ஒரு பக்கம் திரும்பினேன், சுதன் அண்ணா கைய காலையில. மற்ற பக்கம் திரும்பினேன், மதுமாமி, அதே கை, அதே மோதிரம், ஆனா மேல தலைய காலையில. அப்ப கண்டு நெத்தியில விபூதி, குங்குமம், சந்தனம். என்ன தங்கச்சி 14 வயசு, மலராத ஒட்டோடு, ஒரு தொட்ட துணியும் இல்லாம தட வீதியில பட்ட பாரு அந்த பிஞ்சு பிள்ளைய போய் யோசிக்கவே கையெல்லாம் அது மண்டை படுக்குது. பாகையில்லாம மற்ற பக்கம் திரும்பினேன். அம்மா சுட்டு போட்டு போயிருக்காங்க. அம்மா, அம்மா, அம்மா கண்ணை திறக்கமா, அம்மா கண்ணை திறக்கமா, அம்மா ஏனமா கண்ணை திறக்க மாட்டேன்றா, அம்மா நானும் ஒரே ஒருக்கா என் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்து கொண்டு நானும் ஓடினேன். என் அப்பாவை நான் காணவே இல்லை. ஏன் என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணினாள்? என் அம்மா யார் என்ன கேட்டாலும் செய்து கொடுக்கும் ஒரு ஜீவன். என்ன தப்பு பண்ணினாங்க? தமிழனா பிரகதப்பா, சிங்களவனா பிரகாதப்பா. ஒவ்வொரு மனிதர்கள் ஓடும் ரத்தம் தானே தமிழனுக்கும் ஓடுது. ஏன் தமிழர்கள் நாங்களும் மனிதர்கள் தானே? நமக்கு நீதி இல்லையா, நியாயம் இல்லையா? அன்னைக்கு பிடிச்ச துப்பாக்கி, அது துப்பாக்கியும் இல்லை, அது சும்மா பிடிச்சதும் இல்லை. உங்கள் தமிழ் மக்களின் விடுதலைக்கு வழிகாட்டி இன்னொரு பிள்ளை அம்மா சுட்டுக் கொல்லப்படக்கூடாது. இன்னுமே அக்கா தங்கச்சி மேல் கேட்பு